ஹலோ 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 தீர்மானம் தான். ஹலோ 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 என்ன ஹலோ 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 நல்ல ஏன்டா யாருக்கு எனக்கா இல்லை உனக்கா வெட்டிக்காருக்கு செல் படுக்காது நீ எப்போ போய் பார்க்கலே தெரியுதுங்கிற சரி நல்லா 3 பேரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க சரி நல்லா தனபாலே அதையும் பார்க்குற வேற பார்த்துட்டாலும் அப்படி புழுப்புறியா ஏன் சரி முத்துக்குமாரே குத்துக்குமாரே முத்துக்குமார் முத்துக்குமார்மா குத்துக்குமார் சரி ஏதோ ஒரு குமார் ஓகேவா சரி சரிங்க குத்துக்குமாரே யூடியூப் எடுத்துக்கொண்டு இருக்கும் தம்பி கொஞ்சம் உங்க அண்ணன் உங்க முகத்தை தம்பி தான் உனக்கு தம்பிக்கு உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்க நல்லா இருக்கீங்களா தம்பிக்குமே விஎஸ்கே கிட்ட பாக்குறாருயா ரொம்ப நாள் ஆச்சு சரி தனபால்பா தம்மா தனபால் வரதனே அப்படி பாடு அப்படி புடுக்கா வரதனகவே உடனே தங்கச்சின்ட்ட பத்தியா சரி 4 பேரும் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் நன்றாகவே இருக்கிறீர்கள் நல்லா இருக்கிறோம் அப்படி நானும் நல்லா இருக்கிறேன் நீங்க நான் கேள்விப்பட்டனே என்னன்னு முன்னாடி நல்லா இருக்குனீங்க இன்னைக்கு கூட இருக்குனீங்களா பேசாம நான் கடுப்பு ஆமா சரிங்க அப்படியே ஜல்ல போயிட்டே இருப்போம் சரி கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டேனையா ஆமா ஊரு தம்பி மாப்பிள்ள ஆசைப்படுறேன் என்னடா அப்படி எனக்கு பாருங்கண்ணே இது எந்த ஊர்ல நாயா ஆமாங்க வரண்டே
இல்லாததுல குத்தி என்ன பண்ண? சரியா இடுப்பு இருந்தா குத்திட்டு கிடக்கும். அதானே நான் வச்சுக்கிட்டு வந்தம்மா பண்றேன். வஞ்சாவம்மா. ஆமா என்ன சாப்பிட்டீங்க? ஒரு ஷாட் முடிஞ்சது. ஆமாங்க. சரி. ஏன்னா எல்லாம் கதை எதிர்பார்ப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. சரி அண்ணே. என்ன விஎஸ்கே நம்ம விஎஸ்கே தான். விஎஸ்கே அண்ணே. விஎஸ்கே தானே. விஎஸ்கே விஎஸ்கேவா சிஎஸ்கே எப்பனே வந்த? சரி ஏதோ ஒரு கே நான் பார்க்கவே இல்லை. ஏன்ட்ட சொல்லிட்டு அதானே. போங்க நீ எல்லாம் என்னத்தம்மா அதானே. ஆட்டமா தேரோட்டமா பாச்சி தாண்டா. பாசியத்தான் பாத்தியாமா? பாச்சி என் புருஷன் கொடுத்தது. சரி எரத மேடை எங்க இல்ல மாடும் ஆடாத சஜ்ஜா நாளுக்கு புரியாத புது பாட்டு பாடி கடுகலக்கே நான் கோழி சத்தம் போடு ராசாவி பூங்காட்டு வட்டம் போடுது நான் தேட மாறா பூமெல்ல அங்க பிடிக்காதம்மா. ஆமா பாட்டு பாட்டு பொன்னான நெஞ்சம். ஓஹோ. பொன்மானும் துள்ளி துள்ளி கொண்டாட்டம் போட பொன்னான நெஞ்சம் காயம் கொள்ளாத முடிவது என்னமா ஆட்டமா தேரோட்டமா. ஆட்டு தெரியுதா? உனக்கு தெரியலையா? இருந்தா தானடா தெரியதுக்கு. நான் டூப்ளிகேட்டா வச்சுட்டு வர முடியும் உடம்ப தேவை கொண்டுட்டு வர முடியும். அதானே. அசரத வசலடி நான் ஆதரவே வாசலடி ஆளுக்கொரு வீதியடி எப்பட்டத்து யானையோடு நானும் பந்தயம் போட வந்தேன். மறுதலே வாசலடி ஆளுக்கொரு வீதியடி
ஆஹா மனசுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கிறது. சரி முதல்ல உங்கள்ட்ட வரேன். அப்படிங்களா? எப்படி தெரியுமா? எப்படி வர போறீங்க? ராக்கோழி கூவையில ஒரு ராசாதி நாடு இங்கே. ராக்கோழி கூவையில ஒரு ராசாதி நாடு இங்கே. துடிக்குது ஏன் மச்சான் 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 ஆசை மச்சான் மச்சான் என் மேலதா மச்சான். ஏன் மச்சான் 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 ஆசை மச்சான் மச்சான் என் மேலதா மச்சான். கோழி கூவையிலே ராசாத்தி நீயுமில்லே. அத்தடி வர எசவில்ல பாப்பா. மேரதாங்கர் அண்ணா அண்ணன்னு சொன்னேன். தங்கச்சி என்னது? ஏம்மா வண்டியில வரையில என்னமா பேசுனீங்க? இங்க வந்து தங்கச்சி. அது வேற இது வேற. சரி சரி. அது அப்படியே இது இப்படியே. அது வேற இந்த வேற. அது வேற. இது வேற. உங்கள்ட்ட எப்படி தெரியுமா? உரக்க கத்துது கோழி தண்ணி இறைச்சு கொட்டுது வாழை. உரக்க கத்துது கோழி தண்ணி இறைச்சு கொட்டுது வாழை. இறுக்கி கட்டுது வந்து இறுக்கி கட்டுங்க தாழி. வாடவராயா மறுமையா வாழி வராயா மறுமையா. உரக்க கத்துது கோழி தண்ணி இறைச்சு கொட்டுது குச்சி விடுற நேத்து அப்படிதான் எடுப்புல குத்தாத இருந்தாலே நீ குத்தத்துக்க ஏன் எலும்புல குத்தத்துக்கு உள்ள உள்ள விடுற சதைய பார்த்து குத்தி பழகுயா. என்ன நினைச்சிட்டு இருக்க? சதைய பார்த்து குத்தியா? ஆமா சதை உள்ளவங்களை பார்த்து குத்துங்கள். எலும்பாக இருக்கிறது. சரிங்க. உங்கள்ட்ட வரட்டுமா? என்ன வருவா? போமா அவளோட இருக்காங்க. சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி தெரியுமா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு உங்கிட்ட ஆசை. எப்பப்ப வந்தாலும் அப்பப்ப கல்யாணம் பூச. சவச்சவன் வேணாம். ஆமா சுருக்குடு போடு. பஞ்ச முட்டாய் சேலை கட்டி பட்டு அப்படி பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அங்க போட்டு அப்பா உலகத்துல கோட்டை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியிலே திருப்பி போடுறாங்க. சரி நான் இங்கிட்ட செஞ்ச மாதிரி நான் பாக்குறேன். சரிங்க. இருந்தாலும் குத்துக்குமார் மேல ஒரு தனி பாசங்க. எப்படி தெரியுமா? எப்படி? பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பேசி பேசி இது சவச்சவன் வேணாம் சொல்லணும். நான் பாட்டுக்கு பேசியிருந்தேன் என்ன பிரயோசனம்? நான் அப்புறம் தொண்டை வீங்கி. ஆமா தொண்டை வீங்கி என் வீட்டு மண்டை வீங்கி போயிடும். ஆமா 3 முழம் மல்லிகை பூ உன்னை முட்டை கண்ணால் பார்க்குதையா. என்கிட்ட வாங்க 3 முழம் முட்டை கண்ணால் பார்க்குதையா.
எடா தம்பி எடா டேய் முத்துக்குமார் எதுல துணியை துணியை சரிங்க இப்போ மைசெட்டு காட்ட நல்லா போட ஒரு போடலான்னு இருக்கேன். அப்படியா? ஆமா. சரி. உங்களுக்கெல்லாம் சம்மதமா? போமா. முதல்ல பெட்டி காட்ட வந்தேன், ரெண்டாவது மிருதம் காட்ட வந்தேன், மூணாவது ஆல் ரவுண்டு, நாலாவது தாளா, அஞ்சாவது மைசெட்டு காட்ட போகணும். அவர் தான் முக்கியம் நம்ம. அப்புறம் இப்போ ஒரு 2 மாசத்துக்கு இடைக்கல அதுக்கப்புறம் யூடியூப்காரர் வந்திருக்காரு, அவர்கிட்ட ஒரு போடணும். அவர்கிட்ட காலையில போட்டுக்கலாம். என்னை யாரெல்லாம் நக்கல் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு ஒரு போடு. நான் எப்போதுமே அவங்கள வந்து பெருசா தான் நினைப்பேன். சரி. ஏன்னா அவங்கள நான் நம்மள இல்லையா? ஆமா. அதனால என்னைக்குமே மக்கள் தான் நம்மளுக்கு முதல் தெய்வம். அதனால அவங்கள்ட்ட ஒரு போடு. எப்படி தெரியுமா? மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே படியா. வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா ஐயோ ஐயோ சரி. ஒரு ஒயர் எடுத்து சின்ன போட்டியில் சொல்லிட்டோம்னா கரண்ட் இங்கிருந்து இது வரைக்கும் வரும். சரி. மடிசாரு புடவைக்கு இல்லாத அழகா வேறாரு என்னாட்டோ நட போட்டு வருவா. இல்லாத அழகா வேறொரு என்னோட தலை போட்டு வருவா. மடிசாரு புடவைக்கு இல்லாத அழகா வேறாரு என்னாட்டோ நட போட்டு வருவா. புரியாதண்ணா தெரியாதண்ணா வயசில்லையோ நான் வசியம் பண்ணட்டுமா. வாங்கோண்ணா ஆட வாங்கோண்ணா வாங்கோண்ணா சும்மா வாங்கோண்ணா. தஞ்சாவூர் கதம்பத்த முளை போட்டு வாங்கி தலைமையில வச்சுட்டு நின்னேனே. தஞ்சாவூர் கதம்பத்த முளை போட்டு வாங்கி தலைமையில வச்சுட்டு நின்னேனே. மலக்கலையோ மயக்கலையோ குடிக்கலையோ மனசு பக்கம் நான் இல்லையோ. வாங்கோண்ணா ஆட வாங்கோண்ணா. சரி முடிச்சுக்கோமா. ஏன்னா நம்ம பாடிட்டே தான் இருக்கலாம், எல்லாத்துக்கும் கொஞ்சம் போகிறோம் கட்சி. அந்த திருவனந்தபுரம் ஐஎஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். சரியா போச்சு போ. ஐயோ சரி, ஒரு ஆள் வச்சிருந்தா போதும். கட்டின ஆள் ஒரு ஆள் வச்சிருந்தா போதுங்க. ஆமாம், எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான், யாரையும் பிரிச்செல்லாம் பேசல. எல்லாரும் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம். சரிங்க கூப்பிட்டுருவோமா? கூப்பிடு. அழகான பொண்ணுனா அதுக்கேற்ற கண்ணு தான் எங்கிட்ட இருப்பதெல்லாம் தங்கணும். எங்கிட்ட இருப்பதெல்லாம் தங்கணும். இருந்த காட்டு ரோஜா இதை நீங்க பாருங்க. எவரேனும் பறிக்க வந்தா குண்டேதான் பாருங்க. முள்ளேதான் குத்துங்க. ஹலோ ஹலோ
சார் எங்க இருந்து பேசுறீங்க? மணப்பாறை கக்கூஸ் வந்து பேசிட்டு இருக்கிறேன். என்ன சார் கக்குசல்ல இருந்து பேசுறீங்க? இல்லைங்க, திருச்சி பஸ் போலான்னு கிளம்புனே. சரி சார். பாத்ரூம் உட்காந்து போன் பண்ணிட்டீங்க. சரிங்க சார். என்ன விஷயம் போன் பண்ணீங்க? சார் ஒரு அம்மாளுக்கு முடியல சார். அம்மாவுக்கு முடியல? ஆமாம் சார். சரிங்க, உங்க ஊரு பேர் அட்ரஸ் சொல்லுங்க சார். என்ன ஊருங்க? கீக்கடை சந்து சார். கீக்கடை சந்து. கீக்கரை சந்து 23வது தெருவு சார். வீட்டு நம்பர்? வீட்டு நம்பர் வந்து 73. சரி, எந்த சந்தில் வரணும்? எங்க சார் இங்கே வரணும் சார், ஒரு பொண்ணுக்கு முடியல சார். சரி, எந்த சந்தில் வரணும்னு? இந்த மூத்திர சந்தில் வாங்க சார். மூத்திர சந்தா? ஆமாம் சார், கீழத்தெருவில் வந்து மூத்திர சந்து தான் சார். அப்படி ஒரு சந்தா ஐயா? ஆமாம். சரிங்க, வீட்டு நம்பரு? வீட்டு நம்பர் 23 சார். சரிங்க, உங்க செல் நம்பர் சொல்லுங்க சார். எங்க செல் நம்பர் இருக்குங்களா? ஆமாம். 000 000 000 000 000 சார். 000 லாஸ்ட்ல சைப்பர் தான் சார். லாஸ்ட்ல சைபர் தான். ஆமாம் சார். சரிங்க, அட்ரஸ் சொல்லிட்டீங்க. சரி சார். சரியா வந்துடுறேனே. எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் ஒரே பையன். சரி சார். இல்ல, ஒரு பையில பெரிய படி படிக்கங்க அப்பா அம்மா ஆசை. சரி, அவங்க ஆசைப்படியே நானும் பெரிய பெரிய படிப்பு படிச்சேனே. NTDC, ATDC, VTDC, KTDC, PTDC. ஏன் சார் அதுல ஏறி பிச்சை எடுக்க போனீங்களா? பஸ்ல ஏறி படிக்க போனேன். சரி, படிச்சேன். MPBS டாக்டர் படிச்சேன். சரி, எங்க ஊர்ல பார்த்தா ஏகப்பட்ட பேர் டாக்டர். இல்ல வருமானம் வர நினைச்சுக்கிட்டு சரி மேற்கொண்டு வேற படிக்க ஆரம்பிச்சேன். ஓஹா, என்ன படிப்பு சார்? வெட்டினரி டாக்டர். அப்படின்னா சார்? அப்படின்னா கால்நடை மருத்துவர். ஓஹோ. ஆடு மாடு வைத்தியம் பார்ப்பேன். சரி, மனுஷன் வைத்தியம் பார்ப்பேன். என் செல்லம்புற போட்டு எங்க பேசுறாங்களோ சரி அங்க போய் வைத்தியம் பார்த்து வந்துருவேன். ஓஹோ. இப்படி போன்ல பேசிட்டு வர நேரத்துல சரி இதுல இடிச்சிட்டேன். இடி எப்படி சார் இருந்துச்சு இன்னைக்கு? ஆனா நேத்தோட இன்னைக்கு பரவாயில்ல. பரவாயில்லைங்களா சார்? நல்லா இருக்கு. சரி, ஆனா எதுல அடிச்சேன்னு தெரியல. சுத்தி பாக்குறேன். சுத்தி பாருங்க. அண்ணே பொம்பளை ஆத்தாடி யாரு டீச்சரை வச்சிருக்காங்களோ ஐயோ பாத்து போடுங்க. யாராவது கிட்ட சொல்ல வேணும்டா. இல்லைன்னா என் மண்டை வெடிக்கு போயிருந்தா. நல்ல வேலை யூடியூப் ஓடிட்டு இருக்கு. நல்ல வேலையை பொண்டாட்டி பார்த்துன்னா மானம் கட்டு போயிரு. அண்ணே பொம்பளை பிள்ளைனே யாருக்கு பிறந்திருக்கு? கப்பத்தாளுக்கு பிறந்திருக்கு. பால் மண்ணு கவர்மெண்ட் ஆயிட்டு வாங்கிட்டு வாயோ. பொம்பளை பிள்ளை நிக்குதியா? நிக்குதுங்களா? முன்ன பின்ன பிள்ளைகிட்ட பேசி பழக்கம் இல்லை. சரிங்க, இந்த பிள்ளைய பாப்போம், அப்புறமா கேட்போம். அப்புறம் ஓப்பனா அப்ப நானு சார். எதுக்கியா? நானு ஆளை பார்ப்போம். அப்புறம் ஊரு பேரை கேட்போம். அப்புறம் ஓப்பனா ரெண்டு பேரும் சேர்ந்து மனசை திறந்து ஒளிமரம் ஓப்பனா பேசணும். ஆள பாரு, மூஞ்ச பாரு, மோர பாரு, சுடு சொன்ன வெக்கமான ரோசை ஏதாச்சும் இருக்கா? யா கீழ இருக்க, மேல இருக்க, நடுவுல இருக்க, நடுவுல இருக்க, ஓரமா இருக்க, சூம்பி சுருச்சு உள்ள போய் இந்த இடத்துல எப்படி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு சூம்பி சுருச்சு போய் கிடக்குது. மாப்பிள இப்படிங்க இங்கடே பக்க சூப்பர். யூடியூப் எடுத்துட்டு வாயாம சொல்ல முடியாது. ஆள பாரு, மூஞ்ச பாரு, மோர பாரு, கொஞ்ச நேரம் ஏதாச்சும் இருக்கா? சோறு தானே திங்கிற, சோத்தோட சுண். யோ நீதான் மனுஷன் ஐயா. என்னங்க சோறு தான் சாப்பிட்டியா? என்னங்க வேற ஐயா? ஒரு பொம்பளை புள்ள அங்க இருக்கா, மேலக்கா, சூருக்கா, சொன்னக்காயோ. உன்னை கேட்ட கேள்வி என்ன மட்டும் கேட்டு சரி தொங்கிடுவேன் பத்துக்க. சார் அப்படியே வாங்க, கை விடுங்க. லூசு பேல ஒன்னே தாண்டா அந்த பிள்ளை கேக்குது. லூசு பேல என்னையா? ஒண்ணே தாயா? ஓத்த குண்டா மகள அட்டு சாப்பால் ஓட்ட ஓத்த நல்லா என்ன புட்ச புல் பாயில் போடுறேன் மதுக. புட்டி திருத்து மதுக. அப்படில உனக்கு கத்திரிச்சு போயிரும். குடுக்குல குண்ண கூட அண்ண கூட நான் குடுக்குல நீ அண்ணன் கூட போய் குண்ண கூட வந்துரு. ஏச்ச நாச்சிட்டு போயிரு. ஏன் நீ தாங்க மாட்டே? நான் ரொம்ப மோசமானவன். நான் ரொம்ப கெட்டவன். கை குடுமா. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். விலையும் பேரு அது முளைச்சு வெளியே வரலே தெரியுமே. அது எப்படி முளைக்குதுன்னு? ஆம்பளை சொல்லலாம் கெட்டவன், பொம்பளை சொல்லாம கெட்டவன். பொம்பளை சொல்லலாமே. எப்படி சொல்லி? ஏன்னு கேக்குறீங்க? பொறுமையின் பொக்கிஷம் வந்து பெண்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க பொறுமையா இருக்கோமோ, ஏன்னா நீங்க பண்ற அட்லியத்தெல்லாம் தாங்கிட்டு அப்போ பொறுமையா இருக்கோம்ல, அந்த நேரத்துல நீங்க பண்ற சேட்டைக்கலாம் ஒவ்வொரு நேரம் எங்களுக்கு கோவம் வரும். அப்ப கோவம் வரல பத்திரகாளியா மாறிடுவோம். அப்ப நானு கெட்டவனா மாறுவேன்னா பேச்சு. நான் மோசமானவனே. நான் கெட்டவன். அப்படி நான் கெட்டவனே. நான் பெரிய குண்டன். நான் பெரிய குண்டி இல்லையா சார்? காணமே பின்னாடி காணமே. நான் பெரிய சீடன். நான் பெரிய சீடு. அண்ணே மெசிட்டே மனைவி புகழ் மாதவன் இந்த பிள்ளைய கூட்டி கொண்டு 10 நாளைக்கு போட்டு சொல்லுங்க. நான் பெரிய சீடு அப்படின்னு. நீ பெரிய சீடி அப்படின்னு. அவர்லாம் திருவிழாக்கு போட்டுடுவாரு. அவர்தான் இப்ப நல்லா போட்டுட்டே இருக்காரு. 2 வச்சிருக்காருமா. 2 வச்சிருக்காரு. ஒன்னு சீடி பிளேயர் சீடியை போடுவார். அப்படியே இன்னொன்னு பின்ட்ரைவ் வச்சிருக்காரு. பின்ட்ரைவ் என்ன சொரி உண்ணே. அண்ணே சொரி உண்ணே. யோ எங்க இன்னைக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு செட்டிப்பட்டியிலே. உனக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு சொரி விட்டுரு. நல்லா சொருங்க.
அப்ப நான் சீடே அப்படின்னு சீடி அப்படின்னு சீடி சொல்லும். நான் குள்ளன், நான் குள்ளி, நான் டொங்கன், நான் டொங்கி, நான் டொலுக்கன், நானு டொலுக்கி, நான் குலுக்கன். நானு கொலுக்கி. எனக்கு குலுக்க வாய்ப்பு இருக்கு. நீ நாங்கள ஆடிப்பாடி குலுக்குவோம்ல, எங்கள்ட்ட இருக்குது. அப்ப நான் எது பேசினாலும் பேசுவேன். ஆமா, குலுக்கன் அப்படின்னு குலுக்கி, குலுக்கி, நான் படுக்கன், நான் படுக்கி, நான் ஓலன், நான் ஒளி, ஓலியா ஒளி. ஏமா பெண்கள்லாம் உட்கார்ந்து ஏன் தப்பா பேசுற? அசிங்கமா ஏமா பேசுற? நான் ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு. அது நேத்து அசிங்கங்கற வார்த்தை என்னன்னே எனக்கு தெரியாதுல்ல. நீங்க சொன்னீங்க, அத திரும்ப நான் சொன்னேன் அவ்வளவுதான். அப்ப பேச்சுக்கு பேச்சு. ஆமா, எது வேணா பேசு. பேசும். பேசுவியா? பேசும். ஏமா ஒரு வீட்ல தீ பிடிச்சா என்னமா தீ? வீட்டு தீ. ஒரு காட்டுல தீ பிடிச்சா? காட்டு தீ. ஒரு தென்னை மரத்துல தீ பிடிச்சா? தென்னை மரத்தீ. ஒரு வேப்ப மரத்துல தீ வேப்ப பிடிச்சா? மரத்தீ. ஒரு கொய்யா மரத்துல தீ பிடிச்சா? கொய்யா மரத்தீ. நுங்கு மரத்துல தீ பிடிச்சா? நுங்கு மரத்தீ. பனை மரத்துல தீ பிடிச்சா? பனை மரத்தீ. புளிய மரத்துல தீ பிடிச்சா? புளிய மரத்தீ. புளியில தீ பிடிச்சா? புளுத்தி. மரியாதை இல்ல. என்ன மரியாதை இல்ல? என்ன புளுத்திங்கற? என்ன நீ யாரு? நான் தப்பா பேசுறவளா? எனக்கு அசிங்கம் ஒண்ணு மட்டும் பிடிக்க. யோ இங்க பாரு, நீ என்ன சொன்ன? காட்டுல தீ பிடிச்சா காட்டு தீ, வீட்டுல தீ பிடிச்சா வீட்டு தீ, மரத்துல தீ பிடிச்சா மரத்தீ, வேப்ப மரத்துல தீ பிடிச்சா வேப்ப மரத்தீ, மாமரத்துல தீ பிடிச்சா மாமரத்தீ, கொய்யா மரத்துல தீ பிடிச்சா கொய்யா மரத்தீ, நொங்கு மரத்துல தீ பிடிச்சா நொங்கு மரத்தீ, பனை மரத்துல தீ பிடிச்சா பனை மரத்தீ, வீட்டுல தீ பிடிச்சா வீட்டு தீ, புளிய மரத்துல பிடிச்சா புளிய மரத்தீ, புளியில தீ பிடிச்சா நைட்ல பிளஸ் போட்டுக்கங்க நடுவுல. போன முட்டை புளி பிளஸ் தீ, அத சுருக்கி நான் சொன்னேன் புளுத்தி. ஏனானா? சீ இல்லையா? புளி பிளஸ் தீ. நீ ஏன் தப்பா நினைக்கிற? இவ்வளவு நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. இப்ப லைட் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. சுவிட்ச போட்டா லைட் எரியும். லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? உடைஞ்சு போயிரும்ல, எரியாது. எரியாது. இப்ப குளையா திருனா தண்ணி வரும். ஆமா, தண்ணி வரும். தண்ணி திருனா குளையா வராது. 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 வரவே வராது. பீடியை பிடிச்சா புகை வரும். புகை வரும். புகையை பிடிச்சா பீடி வரும். வராது. சோறு தண்ணி பேசுறீங்க. அப்படியே. ஒரு மனுஷன் பல்லு விளக்கணும் அப்படின்னா பல்லு விளக்க என்னமா தேவைப்படும்? பல்லு விளக்க கை வேணுங்க. ஆனா அறிவுக்கு நீ சோறு தான் சாப்பிடுறியா? ஆமாங்க. ஏமா ஒரு மனுஷன் பல்லு விளக்கணும் அப்படி அண்ணே நல்லா உட்கார்ந்து என்ன புகழ்ந்து புகழ்ந்து பேசாதீங்க. நீ போட்டுக்கிட்ட அவசரம் தெரியுதுங்க. எனக்கு வெக்கமா வருது. நீ ஏமா அதை பாக்குற? இந்தம்மா இல்லம்மா பல்லு விளக்க என்னமா தேவைப்படும்? பல்லு விளக்கு. மனுஷனுக்கு பல்லு இருக்கணும். பல்லு வேணும். பல்லு இருந்தா தானே பல்லு விளக்க முடியும். பல்லுல கை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. பல்லு விளக்க என்ன தேவைப்படும்? பல்லு 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 இருந்தா விளக்கிற முடியுமா? விளக்கலாமே. விளக்க முடியாது. என்ன காரணம்? நாகரிக காலம். பேஸ்ட் பிரஷ் வேணும். பேஸ்ட் பிரஷ் இருந்தா தான் பல்லு விளக்க முடியும். ஆமா ஆமா. பல்லு விளக்க என்னமா தேவைப்படும்? பேஸ்ட் பிரஷ். பேஸ்ட் பிரஷ் இருந்தா விளக்கிற முடியுமா? விளக்கலாமே. விளக்க முடியாது. ஏன்? மனுஷனுக்கு கை வேணும்ல. அப்பதான் கை. ரெண்டு கையுமே இல்ல. பல்லு விளக்காம நாக்கு பண்ணிக்கிட்ட கிடப்பேன். ஆனா எங்க அண்ணன் அதுல பேர் போனவரு. அதுல விடுமா? இப்ப அதை விட்டு போனா போட்டு போகுது. இதெல்லாம் இருந்தா விளக்கிற முடியுமா? விளக்க முடியாது. விளக்க முடியாது. ஏங்க? மனுஷனுக்கு செம்புல தண்ணி வேணும். தண்ணி வாய் கொப்பளிக்க. அப்படியே. அப்படி காரணத்தினாலே இப்ப நீங்க யாருன்னு நான் யார் தெரியுமா? என்ன வந்து? இல்லம்மா நான் யார் தெரியுமா? யாரு? பெரிய டாக்டர்மா. ஐயோ! டாக்டர். ஆமா இருமா இருமா. ஏமா முன்ன பின்னாட்டா போயிருக்கீங்களா? நான் அப்படினா யாருன்னு தெரியாதுங்க. ஊசி போட டாக்டர் போயிருக்கீங்களானே? போனதே இல்ல. போனதே இல்ல. இப்பதான் முதல்ல வந்திருக்கீங்க. கவலைப்படாதே. என்ற வர்றதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு கம்பவுண்டர் இருக்கிறார். அவர் நல்லா போடுவாரா? கம்பவுண்டர்லமா? கம்பவுண்டர். அவர்ட்ட போயிட்டு நீங்க ஏண்ட வரணும். அவர்ட்ட என்ன வாங்கணும்? ஏன் தெரியுமா? ஏன்? ஓபி சீட் வாங்கணும். ஓபி சீட்னா? ஓபி சீட்னா தெரியுமா? விளைவு சீட்டு, அனுமதி சீட்டு, சந்திப்பு சீட்டுமா. இத வாங்கிட்டு ஏண்ட வரணும். நீங்க அவர்ட்ட போமா. அவர்ட்ட போடா. போமா. வாங்கம்மா வாமா ஓபி சீட் தர்றேன். நீங்க எந்த ஊர்? என்னங்க ஓபி சீட்டு. ஓபி சீட்டுங்க. ஐயே நீ எழுதி விடுறீங்களா என்னங்க? ஐயோ அம்மா சீட்டு இல்லைன்னா இங்கே பார்க்க மாட்டாருமா. மாமா கையை கொடுமா. ஏம்மா எந்த ஊருமா? ஆத்தாடியா எத்த தண்டி. ஏம்மா வயசுக்கு வந்துட்டியா? வயசு எத்தனைம்மா? வயசுக்கு வந்துட்டியா? ஐயெல்லாம் குச்சி விட்டு குத்துறா லூசு பேல. அந்த பிள்ளை வயசுக்கு வந்தா வர ஒரு தேவை உனக்கு. சீட்டு கொடுத்துருக்கேன் சார். என்னம்மா சீட்டு வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. நான் உங்களை செக் பண்ணணும். என்ன பண்ணீங்க? செக்அப் பண்ணணும்மா. அப்படி சொல்லு சார். செக்அப் பண்ணணும். பக்கத்துல வாமா. பயப்படாம வாமா. இன்னும் கொஞ்சம் தள்ளி. ரொம்ப தள்ளி பக்கத்துல. ரொம்ப வராது. அப்படியே இருமா. வீட்டு நீ வாட்டில் வர்ற வேகத்தை பார்த்து வீட்டியா வந்துடும் போல தெரியும் எனக்கு. அப்படி இல்லைம்மா. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. யோ என்ன இந்த பிள்ளைக்கு நாடியை துடிக்க மாட்டேங்குது? என்ன சார்? நாடியை துடிக்க மாட்டேங்குது சார். காதில் வச்சு பாருங்க சார். என்ன சார் இதில் வச்சு? ஆமா. ஐயோ உன்னைய பார்த்த உடனே ஐயோ பக்கத்துல வாமா. இங்க
உன் மண்டை அழகை பார்த்தேன், உன் கொண்டை அழகை பார்த்தேன், உன் தொண்டை அழகை பார்த்தேன், உன் விட்டு முழுங்கிருங்க புதுசா கட்டிக்க பாவாடை அழகா பார்த்து காதுல வைக்கல கழுத்துல வச்சாக்கல ஒடிச்சிட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருமா. பக்கத்துல வாமா. நல்லா மூச்சு எடுத்து விடு. நல்லா எங்க வைக்க போறீங்க? அங்கே வச்சா இங்க வலிக்கிட்டு வருது. பின்னாடி இந்தமா மோ நல்லா மூச்சு எடுத்து விடு. நல்லா எடுத்து விடுமா. இறக தாக்க. ஒரு மனுஷனுக்கு பிடிக்காத விஷயம் ரெண்டு விஷயம். எதுங்க? ஒன்னு குசு சத்தம், சரி. இன்னொன்னு கொட்டை சத்தம். ரெண்டுமே மனுஷனுக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? எப்படி? நம்மளால கண்ட கடை தின்னுட்டு பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. சரி. பஸ்ல எக்கச்சக்கமா கூட்டமா இருக்கு. பஸ் கம்பி மேல இருக்கு பத்தியா? கம்பி. ஆமா. கம்பியை மேல புடிச்சு பஸ்ஸுக்குள்ள விடாம கொஞ்சம் கூட வைக்க இல்லாம. சரி. இங்க ஒரு இது ஒரு வகை. கொஞ்சம் லைட்டா வாலி வச்சா கொஞ்சம். சரி. இது ஒரு வகை. இதாவது பரவாயில்ல. சரி. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 10 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பான். சரி. நம்மால குஷி வந்துடும். அச்சப்பட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு சே குசுட்டாரு மாதிரி நினைப்பாங்களே. ஓஹோ. அப்ப நசுக்கி குசுக்கிங்கிற பிசுக்குன்னு விடுவாங்க. டர்ரு புர்ற ஒரு விஷயம் நாரி தொலையாது. புசுக்குன்னு விடுற பத்தியா நார ஆரம்பிச்சிடறான். சரி. மாப்பிள்ள யாரா குசுட்டாங்க இந்த நாத்தனா. ஆனா விட்டத வந்தேன், சொல்றத வந்தேன். சரி. ஏன்னா குண்டு போட்ட கூட ஒத்துக்குவேன், கொலை செஞ்ச கூட ஒத்துக்குவேன், சரி, கோட்டை எடுத்த கூட ஒத்துக்குவேன். ஆனா குசு விட்ட மட்டும் ஒத்துக்க மாட்டேன். மான பிரச்சனை. இதாவது பரவாயில்ல. நம்மளால வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிருப்பாரு. சரி. நாகரிகமா இருப்பாரு. நரோட்ல நடந்து போயிட்டே இருப்பாரு. சரி. முன்னாடி ஆள் போயிட்டே இருக்கு, பின்னாடி ஆள் வந்துகிட்டே இருக்கு. சரி. பைனான்ஸ்ல ஒரு 1000 ரூபாய் பணம் வாங்கணும் வச்சுக்க, 100 ரூபாய் தவணை முல்ல கட்டுறோம் பத்தியா? ஆமா. நம்மால் நடந்துகிட்டு எங்க இது ஒரு வகை. சரி. அப்படியா? நான் பார்த்தேன். இது ஒரு வகை. சரி. இதாவது பரவாயில்ல. என்ன நம்மால் தூங்குறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்க ரொம்ப வேடிக்கையா இருக்கும். சரி. தலைக்கு ஒரு தலகாணி, காலுக்கு ஒரு தலகாணி. கொஞ்சம் கண்ணு அசந்தா போதும், கை இந்த பக்கம் விரிச்சுக்கும். சரி. கால் இந்த பக்கம் முழந்துக்கும். நம்மால் விடாய ஒரு குரட்டை எப்படி இது ஒரு வகை. சரி. இதாவது பரவாயில்ல. நம்மால் இவன் கூட்ட விட்டு இவன் தூங்கிடுவேன். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் 4 வீட்டுக்காரன் தூங்க முடியாது. சரி. நம்மால் சென்டேட்டை போட்டுட்டு அப்புறம் கரண்டா போனா அதே மாதிரி நம்மால் இங்க ஒரு அம்பிடித்தேன். சரி. வாய் பொழந்துக்கும். ஈ கொசல உள்ள பூந்து மின்னு தின்றுவார் நம்மள தூக்கத்திலே. சரி. இந்த வந்த பிள்ளை கவனிக்கணும். பிள்ளை வந்த பிள்ளை கவனிக்கணும். அப்படிங்கிறது. அம்மா ஆமா இங்கே உங்க கையை கொடுமா. செக்கம் உங்க உடம்புல என்ன வியாதி இருக்கு, என்னென்ன செய்யுது அப்படின்னு ஒன்னு சொல்ல போறேன். நீங்க சரின்னா சரின்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இல்ல ஈம் போடணும். ஓ போடலாமா? சந்தோஷம் போடுமா. உன் விருப்பம். இல்ல ஈ போடலாமா? ஈம் போடுமானே. கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏமா சார் நீங்க தட்டுல சோத்த போட்டு கையில ஒண்ணு வாய் ஓ சொல்லுது சார். சொல்லுதா? நீங்க தூங்குறப்ப கண்ணு கருகும், இருட்டு மூடிக்கிட்டு கருகும், இருட்டா தெரியுமே. கண்ணு தெரியுமே. கண்ணு இருக்க மூடிக்குதா? ஆமா சார். நீங்க மணல்ல மூத்திர வச்சா நுரையா தள்ளுமே. பின்னாடி பாத்தீங்களா? இத பேப்பர் ஓலம் அடிச்சா சடசன் சத்த கேக்குமே. அப்படி. ஆமா சார். ஆமா சார். நீங்க தூரமா போனீங்க அப்படி. சார் இந்தமா ரொம்ப எட்டத்தலமா போனீங்கன்னு வச்சுக்கீங்க, யாரோ கூப்பிட்டா காது கேட்காது. கேட்கவே மாட்டேங்குது. ஒரே ஒரு ஊசி. என்ன ஊசி? ஒரே ஒரு மருந்து. எல்லா விதையும் சரி பண்ணிடுறேன். அப்படியா? நான் ஊசிக்கு மருந்து எடுக்கணும், நீ அந்த பக்கம் திரும்பிக்க. இதோட சரியா போயிடும். முத மாசம் இதான் ஜனவரி, முத மாசம் ஜனவரி, 10ஆம் மாசம் டெலிவரி. திரும்பிக்கம்மா. அங்கே முன்னாடி போய் நின்றுக்க. இல்லை சார் அங்கே எடுக்கிறீங்க. ஊசி மருந்து உள்ள வச்சிருக்கீங்க. ஆத்தாடி புடுங்க சார். ரொம்ப இப்போ வர மாட்டேங்குது. முயற்சி பண்ணி பாருங்க. உங்களை கையில ஊசி போடணும். அப்படியா? நீங்க என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? நீங்க சாக்கெட் ஐயோ பையாவ டேய் குஞ்சுமணி சாக்கெட் சொன்னோன்னே எந்திரிச்சிட்டான் பாரு. சாக்கெட் அவுக்க வேணாம்னு சொன்ன கூட எந்திரிச்சிட்டா சார். சரி
ஏமா உங்க இடுப்புல ஊசி போடணும். என்ன பண்ணணும்? நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்யணும்? பாவாடை வேண்டாம். ஐயோ வேணாம். அவுத்தாலும் நல்லா இருக்காது. எல்லாம் ஏமாந்து போயிருவாங்க. ஆமா அதுக்கு தான் சொல்றேன். எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. என்ன? இன்ஜெக்ஷன் ரூம். என்ன ரூம்? அப்படினா ஊசி போடும் இடம். அப்படியா? ஏன் ரூமுக்கு வாமா. உங்க ரூமுக்கு வந்தா. தூக்குமா போடுமா, டாக்டர் கோச்சுக்குவாரு. சார் கடுப்பு மட்டும் உண்ணாங்க. ஐயோ அது என்ன சார் அங்கே தொட்டு தருவீங்க? ஓ வெறுப்பு உண்டாயிருவாரு. ஆமா ஆமா. ஏன் சார் மரத்து வீரப்புற போயிடுச்சு சார். 370 ரூபா பீஸ். அங்க அடிக்காத, அங்க அடிக்காதமா. அட இருமா இருமா, அட இருமா இருமா இருமா. ஏமா இருமா 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 இந்தமா மோ மோ இந்தமா. பெரிய சோழன் பரம்பரை. ஐயோ ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே அவர் 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணு கலக்கா. ஆமா இங்க இந்தமா. ஆமா இங்க இந்தமா. தலை கருக்குன்னு சுத்துதா? வேணாம். வாந்தி வர்ற மாதிரி இருக்கா? அழுதுறவே அண்ணே அந்த பிள்ளை கோபப்பட்ட பாவாடை கூட இல்லாம ஓடி போயிருக்கு. எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஓடி போயிருக்கு. அன்னைக்கு போன ஊர்ல அப்படித்தான் அவுத்து போட்டு முண்டமா ஓடி போச்சு. அந்த ஊர்ல இந்த பிள்ளை தான் கேட்கறாங்க டான்ஸுக்கு இந்த பிள்ளை கூட்டி வாங்க. ஒரு சுமாரா இருப்பேன். அவ்வளவு மோசமாலாம் இருக்க மாட்டேன். சும்மா போடு என்ன நக்கல் பண்ணிட்டு அந்த அவர் போட்டாரா? அவர் எப்போ போட்டார்? வசனத்தனே இப்ப போட்டாருல பேச்சு. அவர் போட்டாரா? பெருசாலி கூட அழகா இருக்குதா? நல்லையா அழகா? வருமா வருமா வருமா. இப்ப தலை கருகு சுத்துதா? ஆமா சார். அடி வைத்த பெற்று வலிக்குமே. ஐயோ பயங்கரமா வலிக்குது. சாம்பல் திங்கிற போது தோணுமே. ஆமா சார். 10 தட்டு மாங்காய் சாம்பல் போட்டு தோணுமே. 5 முட்டை காய். புளி திங்கிற போது தோணுமே. புளி. ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருமா. கமாண்டர் ஹலோ கமாண்டர். சொல்லுங்க சார். அட இருமா. இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணி எடுத்து கொடுத்தீங்க? பி காம்ப்ளெக்ஸ் சார். எடுத்து கொடுத்தேன். மாத்தி கொடுத்துட்டேன் சார் ஊசி. அது வந்து பண்ணி குட்டி போற சின்ன ஊசி. அட பாயா. மாட்டுக்கு போற ஊசினா ஒரு கண்ணு விட்டு. அட பாயா. பல குட்டிலமா ஓடும். நிப்பாட்டுமா. இதுக்கு வேற மருந்து இருக்கு. சரி பண்ணிக்கலாம். நீங்க இந்த இடத்துல ஆட்டக்கு ஆடின ஆடுவீங்களா? ஆடுவேன். பாடின பாடுவீங்களா? பாடுவேனே. ஆத்தாடி அது எத்த தண்டு பண்ண. எத்த தண்டு எது? எம்மா பெருசு. லைட்டா சொன்னம்மா. அப்படி ஒன்னு பார்த்த உடனே இந்த இடத்துல ஆடின ஆடுவீங்க. உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி இருக்குது? மண்ணை வீசும் வாசனை இந்த மக்களோட யோசனை செட்டியப்பட்டு. மண்ணு வீசும் வாசனை மக்களோட யோசனை. ரங்கராஜு பாட்டுல கட்டி சீமையோடு கதை இருக்கு. ரங்கராஜு பாட்டில இங்க சீமையோட கதை இருக்கு. மண்ணை வீசும் வாசனை இந்த மக்களோட யோசனை. யோத்ரா சொட்டப்பயல ஏண்டா சொட்டப்பயல
நான் உண்மையான முடிவுன்னு நினைக்கிறேன். சொட்டப்பைய நல்ல வேணும் உன் கூட நம்பி வந்தேன் பாரு. ஐயோ பார்த்துட்டீங்களா? ஏ சொட்டப்பையா, உன்னால ஊரு ஜனமே சிரிக்கிறாங்க. நீங்க மட்டுமா சிரிக்கிறீங்க? விடிய வரைக்கும் உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு போனா என் பொழப்பு இங்க சிரிப்பா சிரிக்குது. அண்ணே, மனுஷனுக்கு மசுதான முக்கியம் இல்ல, மனசுதான முக்கியம். தேக்கு மரமாட்டம் தெம்பாக இருந்தவளே, தேக்கு மரமாட்டம் தெம்பாக இருந்தவளே, முருங்க மரமாட்டம் முறிச்சு போட்டு போனவளே, பாக்கு மரமாட்டம் வசந்துதான் நின்னவளே, பாக்கு மரமாட்டம் வசந்துதான் நின்னவளே, ஞான புள்ளாட்டம் நானாக வளச்சவளே, உசுர பாட்டாக்கி உனக்காக பாடுறேன். பொன்சிரிப்பு அதை எதுக்கு பாக்குறீங்க? பொன்சிரிப்பு நான் மாற்றி பாடுறேன். பொன்சிரிப்பு பொன்சிரிப்ப பார்க்கத்தாண்டி உனக்கு ஒரு கும்பிடு சாமி, உனக்கு ஒரு கும்பிடு. சரி, உன் குலசாமிக்கு ஒரு கும்பிடு. இந்த பையன் வேற பயந்த மாதிரியே பார்க்குறேன். அழுவாரு. குஞ்சுமணி நீ அழுவாரா? நீ அழுது எனக்கு தண்ணி வந்துட்டாடே பேசாம. நீ சிரிக்காதம்மா, பிள்ளைங்க அழுகுறாங்க. ஓஞ்சிரிப்ப பார்க்கத்தாண்டி நான் உயிரோடு வாழுறேன். என்னைக்கு ஒன்னா பார்த்தேனோ அந்த நாள் முதலா அடிவோம் கொள்ளையிலே தென்னை மரம், பல்வரிசை முத்துச்சரம், சோடி நாம சேர்ந்தமுன்னா நீங்க சோடி நீங்க சேர்ந்தீங்கன்னா இந்த ஊர் செட்டியப்பட்டி கோடி சனம் நம்மள பார்க்க வரும். புளிப்பா புளி எங்க ஐயப்ப புடவை கட்டுற வெள்ள இருக்கா, புளிப்பா புளி எங்க புடவை கட்டுற வெள்ள இருக்கா, அவ கையப்ப மறுபடியில சொக்கா நடக்கும் போது சுத்த வேணுக்கு சொல்லிக்கா, அந்த ரெண்டு அடுத்த அழகான ஜாதிக்கா. மாடி மேல மாடி வச்சு மாலவ ஜல்ல வச்சு, எட்டி பார்த்தாலே இரவோ புள்ள நீ தாண்டி, எட்டி பார்த்தாலே இரவோ புள்ள நீ தாண்டி, காத்து ரெண்டு மூலி உன்னை கட்டு வண்டி தாலி, காதா மூளை உன்னை கட்டு வண்டி தாலி.
வண்டி கீழே நல்லு வரும் வண்டி கீழே நல்லு வரும் வண்டி கீழே நல்லு வரும் பாண்டிச்சாமி நாடகம் பெரிய நாடகம். ஆமாங்க. வந்திருக்க நடிகை பூரா பெரிய நடிகை வந்திருக்காங்க. சரி. நல்லா ஆடுறீங்க. அப்படியா? நல்லா பாடுறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? அப்படின்னா என்ன? ஆயிருந்தா தொங்கி இருக்கு. எது? எது? தாலிமா. அப்படியா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலை. உங்களுக்கு? நீ எனக்கு ஆகலைங்க. கல்ல கட்டு தொங்கிட வேண்டியதானே. எனக்கு ஆகலை. உங்களை பார்த்த உடனே உங்க மேல காதல் வருதுமா? என்ன காதல்? எப்படியாப்பட்ட காதல்? எங்க வந்துச்சு? எப்போது வந்துச்சு? காதல் எப்படி தெரியுமா? எப்படி? மீன் சிக்கியது தூண்டில். ஆஹா. நான் சிக்கியது உன் அன்பில். ஓஹோ. மீன் துடிப்பது விடுதலைக்காக, நான் துடிப்பது உன் அன்புக்காக. என் காதல் சின்ன காதல். அப்படி. உன் காதல் நீ சொல்லுமா? என் காதல சொல்லட்டுமா? சரிங்க அண்ணா சொல்லுமா. இருந்தாலும் போனா போயிட்டு போதுங்க. அவரை கல்யாணம் செய்துக்கிற ஆசை எனக்கு வந்துருச்சு. அப்படியா? சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க இருவருக்கும் கல்யாணம் செய்து வச்சிருங்க. சரி. இப்போது அவரை நான் காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்தது நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா
புள்ள உள்ள வந்த வழியிலே போயிருச்சுப்பா. புள்ள வந்த வழியே போயிருச்சு. ஆமா. இதுக்கு தாயா பொம்பளை பிள்ளை நம்ப கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, நான் நம்பினேன். ஆனா பெண்களை தவறா பேச மாட்டேன். ஏன்னா பெண்கள் வந்து நாட்டுடைய கண்கள். சரி, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயும் ஒரு பெண்ணு தான். ஆஹா. என் கூட பிறந்த அக்கா தங்கை சகோதரர்கள் அவங்களும் ஒரு பெண்ணு தான். சரி, என்னை திருமணம் மனைவி அது ஒரு பெண்ணு தான். பெண்களை தவறா பேச மாட்டேன். அன்பே ஆரியில உங்களை காதலிக்கிற கல்யாணம் பண்ணி ஏமாத்தி விட்டு போன பத்தியா. சரி, இந்த டான்ஸ் முழுங்கிருங்க. இந்த பிள்ளைய தைய சொல்றேன். அதுக்கு தான் ரோட்டில் குட்டுச்சோத்துல இளைஞர்லாம் எப்படி வச்சிருக்காங்க. சரி, ஆடிய நம்ப ஆவணி நம்ப ஆடி வரும் தாவணி நம்பாது, சீரின் பாம்பே சிறுக்கி பெண்ணை நம்ப எழுதிருக்காங்க. சரி, ஆனா இந்த பிள்ளை கிடைக்கலங்கிறதுக்காக நான் மன கஷ்டப்பட்டு நொந்து வெந்து போய் சரி கைத்தை எடுத்துக்கிட்டு முருங்கை மரத்துல போய் சுருக்க போட்டு தொங்குனேன். கெட்டியான மரமுங்க. மரம் புட்டுட்டு வந்துருச்சு. இதுல என்னாச்சு? ஏன் கிளம்பிடியே? வாங்க வருவாங்க. டீ சாப்பிட்டு இது என்ன கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாத. உன் ஆர்வ கூட எனக்கு தெரியுது. இல்லை போக மாட்டாங்க. எங்க ஏன்னு கேளுங்க. பப்புண்டான்னு முடிஞ்ச உடனே சேதுபதி சரியா சேதுபதி வந்த முன்னாடி வெள்ளச்சாமி 1 மணிக்கு தாங்க வருவார். வெள்ளச்சாமி சேதுபதி வந்து சேதுபதி மாடு முடி செத்துக்கு அப்புறம் வெள்ளச்சாமி வருவார். வெள்ளச்சாமி 1 மணிக்கு வருவார். பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் பொறுமையாரு. நான் வெள்ளச்சாமி எழுப்பி போடுறேன். அண்ணா நீ பொம்பளை காசா பலம் பத்தியா வர அப்புறமேல். சரி, இந்த பிள்ளை கிடைக்கணுங்க. மனம் வந்து போய் மணப்பா ரயில்வே தண்டவத்தை 3 நாள் தலை வச்சு படுத்து. சரி, ஒரு ரயில் கூட வரல. ஏன்? அது கழட்டி போட்ட தண்டவளையம் தானே கேட்டேன். சாவு கூட அணிச்சுக்கிட்டு எப்படி எடுத்து பாருங்க. வீட்டு பக்கத்தில் போய் கிணத்துல போய் எட்டி பார்த்தேன். சரி, இந்தக்கா எக்கோ ஓ எக்கா ஐயோ கிளம்பிட்டியா எக்கா போயிட்டு வந்திருக்கா. இந்தக்கா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். 1 2 பேர் போறீங்க அப்படி போயிட்டு போறா. சரி, 10 நிமிஷம் பார்த்து பழைய பெண்ணுக்கா உயிரை விடுவதை 10 மாதம் வந்தப்பட்ட தைக்கா கண்டிப்பா வாழும். சரி, மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாதே. திரைப்பட உலகிலே சூப்பர் ஸ்டார் பட்டம் பெற்ற ரஜினிகாந்த், நாடக உலகிலே சூப்பர் ஸ்டார் பட்டம் பெற்றதுன்னா பாஸ்தமிகு அன்பு அண்ணா. மண்ணை விட்டு மறைந்த மனதை விட்டு மறையாதே. அன்பு அண்ணா நாதர் முத்தப்பான்னு சொல்லுவார். ஆளாள விஷயத்தை நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றை நம்பலாம், கோலமத யானை நம்பலாம், கொள்ளு வேங்கிய புலியை நம்பலாம், கால விட்டு தூத நம்பலாம், கலர் வேற மரபை நம்பலாம், செல்விலை கட்டிய மாதம் நம்பினால் திரும்பி தேங்கி தேய்ப்போரே அப்படிம்பார். அண்ணன் இலக்கியத்துக்காக அந்த பாடலை பாடிவிட்டு விடைபெறி. சரி, ஹலோ ஹலோ கண்ண திறந்தா ஒளியில் காலை எடுத்தா நடவள்ள உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல. அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ராசாத்தி கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவள்ள உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல. அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ராசாத்தி கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே. இங்க மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. காதல் வந்தது எனக்கு காதல் வந்தது கண்மணியே. காதல் வந்தது முன்னால கவலை வந்தது பின்னால. ராசா காதல் வந்தது நமக்கு காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே. ஜாதி மதம் பார்த்து நாமும் பழகல. ஜாதி மதம் பார்த்து நானும் பழகளே. காதலுக்கு ஜாதி ஒரு தொல்லையா. கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே. இங்க மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. உன்னை நினைச்சு
நோகுதுன்னு உள்ளம் நோகுதுன்னு கண்ணா ஆசை கண்ணா கண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா நம்ம காதலுக்கு கொப்ப ஒரு கொள்ளையா கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவள்ளே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இங்க மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே ஊருக்கெல்லாம் ராசாத்தி ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் செட்டியப்பட்டி ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டப்பா ராசாத்தி ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன் உனக்கு மட்டும் கேட்ட போது ராசாத்தி உனக்கு மட்டும் கேட்ட போது ராசாத்தி கண்ணே நீ எங்கு சென்றாய் காதலியே எங்கு சென்றாய் கண்ணே நீ எங்கு சென்றாய் காதலியே எங்கு சென்றாய் கண்ணீர் சொட்ட சொட்ட கண் பார்த்து கிட்ட கிட்ட கண்ணீர் சொட்ட சொட்ட கண் பார்த்து கிட்ட கிட்ட உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை தன்னைக்கும் நீனுக்கும் என்னைக்கும் விளங்கம் இல்லை வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவேன் இல்லையே மண்ணோடு போயிடான் சேருவேன் உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான்